அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை, மணி 6:15. நேற்று மட்டுமே மீஷோவில் 4 ஆர்டர் வந்திருக்கு. கரெக்டாக லாஸ்ட் சண்டே என்னோடய ஃபஸ்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணேன். இந்த வித்தின் 1 வீக் ஒரு 10 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. நீங்கள் காமர்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணலாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் 1 or 2 ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங்கை ரெடியாக வச்சுருங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்த பிறகு எப்படி உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண ஒரு ஐடியா இருக்கும். நான் பேக்கேஜிங் எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட் ஆர்டர் வந்த பிறகு தான் அந்த பேக்கேஜை ரெடி பண்ணேன். ஸோ எய்தர் பேக்கேஜ் எல்லாம் ரெடியாக வச்சுருங்க. 1 or 2 ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்கள். அது டாய்ஸாக இருக்கட்டும், ஏன்னா டாய்ஸில் அதிக மார்ஜின் இருக்குது. ஒரு 250க்குள்ளேயே நல்ல ப்ராடக்ட்டை உங்களால் சூஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் மார்ஜினும் அதில் அதிகம். ஸோ காமர்ஸில் பிளான் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு டாய்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ஜேர்னி மீஷோவில் பொறுத்தவரை நிறைய ரிட்டர்ன்ஸ் கம்ப்ளைண்ட்லாம் இருக்குங்க இல்லையா. ஸோ அது எப்படி அவாய்ட் பண்ணுறது எனக்கும் தெரியல. ஸோ இதுவரையில் எனக்கு எந்த ரிட்டனும் வரல. 1 வீக் தான் ஆச்சு. 1-2 மட்டும் ப்ராடக்ட் டெலிவரி ஆகிருக்கு. அதில் ரிட்டன் எதுவுமே வரல. ரிட்டனை எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, கரெக்டான ப்ரைஸிங்கில் வைக்கணும். ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிற அளவுக்கு நீங்கள் பார்சல் பண்ணணும். ப்ளஸ் அதில் ஏன்னா உங்களால் எமோஷ்னலாக கனெக்ட் பண்ண முடியும்னா அந்த நோட்டும் போட்டு கனெக்ட் பண்ணலாம். ஸோ நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஸ்டிக்கர்ஸை ஃப்ரீயாக அதில் இன்சர்ட் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இது கொஞ்சம் கஷ்டமான ஃபேஸ் தான். ஒன்றுமே புரியாது. எனக்கு ஒரு 3 months to 6 month இது ஒரு ட்ரையல் ரன் தான். நிறைய எவ்வளோ மார்ஜின் வரும்னு தெரியாது. இந்த ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு 3 to 6 month ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா நான் 21 லிஸ்டிங் வச்சுருக்கேன். 21 லிஸ்டிங் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸு. ஸோ அதனால் எனக்கு நிறைய லேர்னிங் இதில். எவ்வளோ ப்ராஃபிட் நான் எடுக்க போகிறேன்னு கண்டிப்பாக எனக்கு ஐடியாவே இல்லை. பட் மோர் தென் தட் நிறைய லேர்னிங்ஸ் இங்கே இருக்க போது. அமேசானில் நிறைய ப்ராடக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்படி பண்ண போகிறோன்னு தெரில. அதை டியூரிங் த கோர்ஸ்லாம் அதில் கற்றுக்கணும். ஃப்ளிப்கார்ட்டில் பின்கோடு இஷ்யூ இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது. தேங்க்யூ ஸோ மச். பாய்.